வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர், மூத்த தலைவர், மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்களுடைய பேத்திக்கு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி, அதாவது மன்னிக்கணும், நிச்சயதார்த்த நிகழ்ச்சி பண்ணுறாங்க. அவங்க ஆடம்பரமாக பண்ணுறதுனால எது நிச்சயதார்த்தம் எது திருமணம் அப்படின்னு நமக்கு தெரியல. அவங்க பேத்திக்கு திருமணம் பண்ணுறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எல்லார் வீட்லேயும் பேரன் பேத்திக்கு திருமணம் பண்ணி பார்க்க தாத்தா அப்பாக்கள் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது மகிழ்ச்சியான விஷயம்தான். நம்ம ஒன்று வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ஆனால் இங்கே விமர்சனம் ஆகுதுன்னா, ஒரு ஃபோட்டோ அந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியினுடைய விழா கொண்டாட்டத்தை காண்பிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியாச்சு. அந்த ஃபோட்டோஸில் என்ன படம் இருக்குன்னா, பார்ப்பனர்கள் அந்த ஹோமம் வளர்க்குறாங்க. அதாவது இது கல்யாண நிகழ்ச்சி கூட இல்லை, ஒரு இதுதான், நிச்சயதார்த்தம் தான். அதுக்கே பார்ட்னர்கள் ஹோமம் வளர்த்து இவங்கெல்லாம் அந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. இதில் என்ன இருக்குது? பணம் இருக்குது, பார்ட்னர்களுக்கு கண்ணாமண்ணான்னு பணத்தை தர்றாங்க. இதில் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். தாங்க, நீங்கள் பார்ட்னர்களுக்கு பணம் தாங்க, சங்கர மடத்துக்கு பணம் தாங்க, பிஜேபிக்கு பணம் தாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இங்கே பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, தமிழ் சமூகம் இங்கு அரசியல் படுத்தப்படாமல் இருக்குது. இளைஞர்கள் சினிமா முகத்தில் இருக்கிறான். ஒரு குரூப்பு சாதிக்கு பின்னாடி போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே நாக்பூர் அஜெண்டாவில் நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து எப்படி நம்ம பெரியாரை கொண்டு சேர்த்து திராவிட இயக்க சமூக நீதி, மாநில உணர்வு, இடஒதுக்கீடு, சாதி ஒழிப்புன்னு இவ்வளோ பெரிய உயரிய அரசியல் முற்போக்கு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற பதட்டமும் பரிதவிப்பும் திராவிட இயக்க தலைவர்கள்ட்ட இல்லையா? திமுகவினுடைய ஒரு மூத்த தலைவர், இப்போ யாரோ ஒரு எம்எல்ஏ பண்ணியிருந்தா கூட நான் கண்டுக்க மாட்டேங்க. ஏன்னா திமுகவில் உள்ள எம்எல்ஏக்களையெல்லாம் நம்ம பெரிய பகுத்தறிவாதியாக, புரட்சியாளராக பார்க்க முடியாது. துரைமுருகனையும் நான் புரட்சியாளராக, பகுத்தறிவாதியாக, கடவுள் மறுப்பாளராலாம் நான் பார்க்கல, பெரியாரிஸ்டாலாம். ஆனால் ஒரு பார்ப்பனர்கள், அதாவது 100 ஆண்டு கால சுயமரியாதை இயக்கம், பார்ப்பனர் அல்லாத பிராமணர்களின் காலில் இருந்து, பிரம்மனின் காலிலிருந்து வந்தவன் சூத்திரன், தலையிலிருந்து வந்தவன் பிராமணன். இந்த மனு தர்ம கோட்பாடை எதிர்த்து தான் மனித தர்மத்தையும் மனித சமூக விடுதலையும் முன்னிறுத்தி இது ஒரு சம தர்மம் வேணும், சம உரிமை வேணும், சம உரிமை இருந்தால் தான் சம உரிமை, பொது உடைமை குறித்து பேசுவோம். பொது உரிமை இல்லாத சமுதாயமாக இருக்குன்னு ஒரு வர்க்க ரீதியாக போராடி, மார்க்சிய அமைப்புகளுடன் கூட ஒரு போராட்டம் நடத்தி, இல்லைங்க நீங்கள் சொல்லக்கூடிய உடைமை சமூகத்துக்கு முன்னாடி உரிமை வேணுங்க, உரிமையே எல்லாருக்கும் சமமாக இல்லை, அப்போ தானே உடைமை எப்படி சமமாகும்னா பேசி 100 ஆண்டு காலமாக பெரியார், அண்ணா, கலைஞர் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் பலர் போராடி இருக்கிறாங்க. திருவள்ளுவருக்கு பூணல் போட்டப்போ கலைஞர் இப்படி கேட்குறாரு, திருவள்ளுவர் பூணல் போட்டார்னு ஒரு சின்ன பையனை பார்த்து அந்த திருவள்ளுவர் வேஷம் போட்ட பையனை கேட்குறாங்க. அப்போ பார்ப்பன எதிர்ப்பு, ஆதிக்க எதிர்ப்பு, சாதி ஆதிக்க எதிர்ப்பு, சடங்கு எதிர்ப்புங்கிறது ஒரு அடிப்படையான அரசியலாக வச்சுக்கணும். நீங்கள் திராவிடர் கழகம் மாதிரி கடவுள் இல்லைலாம் சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்க வேணாம். ஆனால் ரொம்ப ஓப்பனாக அந்த பார்ப்பன சடங்குகளை ஆதரித்து கொண்டாடி, எங்கள் வீட்டெல்லாம் இவ்வளோ நாள் நட்சத்திரம், ஜோசியம் எல்லாத்தையும் நீங்கள் ஆதரித்து பண்ணீங்கன்னா வெளியே அப்புறம் பகுத்தறிவு நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுவீங்க? நான் தெரியாமல் கேட்குறேன், உங்கள் வீட்டு குழந்தைகளிடம் பெரியாரை கொண்டு சேர்க்க மாட்டீங்க, அண்ணாவை கொண்டு சேர்க்க மாட்டீங்க, திராவிட இயக்க நூல்கள் படிக்க மாட்டாங்க, எந்த தத்துவம் முற்போக்கு, திராவிட இனம், தமிழ் உணர்வு, சாதி ஒழிப்பு, எந்த அரசியலும் இருக்காது, ஆண் பெண் சமத்துவம். உங்கள் வீட்டு பெண்கள் இனி வரும் உலகம் படிச்சிருக்காங்களா? பெண் ஏன் அடிமையானால் படிச்சிருக்காங்களா? அண்ணாவுடைய ஆரியை மாயை படிச்சிருக்காங்களா? அண்ணாவினுடைய பணத்தோட்டம் படிச்சிருக்காங்களா? பக்தர்களுக்கு இப்போ கேள்விகள்ங்கிற பெரியார் புத்தகம் படிச்சிருக்காங்களா? ரொம்ப நான் கேட்குறதெல்லாம் 3 ரூபா 4 ரூபாய்க்கு விற்கிற புத்தகம், ரொம்ப சின்ன புத்தகம். நான் ஒன்றும் அப்படியே உங்களுக்கு பெரிய புத்தகம்லாம் சொல்ல, குடியரசு இந்த தொகுப்பை படிச்சிங்களா அப்படிலாம் கேட்கல. எதுவுமே தான் வீட்டு பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தாம பகுத்தறிவோ, கடவுள் மறுப்போ, சாதி மறுப்போ, சடங்கு மறுப்போ, சுயமரியாதையோ, பார்ப்பன எதிர்ப்போ, வடவர் எதிர்ப்பு எதையுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளை நாளைக்கு இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்ட மாதிரி நாளைக்கு தனுஷ் வந்தோன்னா தனுஷ்க்கு தானே ஓட்டு போடும். பிராமின் காலில் விழுந்து எந்திரிக்க சொல்றீங்க, அந்த ஹோமத்துக்கு அர்த்தம் என்ன? தமிழர்களுடைய உழைக்கும் மக்களுடைய அந்த அரிசி, நெய் இது எல்லாத்தையும் போட்டு அவர்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புறது. பார்ப்பனர்கள் யாகம் வளர்ப்பது, ஹோமம் வளர்ப்பது, அரசர்கள்ட்ட போய் பணம் வாங்குவது, இதுவே அவர்களுடைய தொழில்னு மனு தர்மம் சொல்லுது. அப்ப துரைமுருகன் அவர்களுடைய தொழில் என்ன? விவசாயம் செய்வது, வேர்வை சிந்தி நெல் விதைப்பது, இதுதான் தொழிலா இருந்தது.
படிக்கக்கூடாது. மனு தர்மம் வந்து துரைமுருகன் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. தமிழர்கள் நம்ம யாரையுமே படிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. படித்தா ஈயத்தை காய்ச்சி ஊத்த சொல்லுது. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதுதான் பிராமண மதம், மனு தர்மம், சனாதனம், வர்ணாசிரமம். அதையெல்லாம் நியாயப்படுத்துகிற மாதிரி தான் அந்த ஹோமங்கள், குண்டங்கள் வளர்க்குறது எல்லாம். இதை பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பணக்காரன் ஆன உடனே பார்ப்பனர்களை கூப்பிட்டு யாகம் வளர்த்து, ஹோமம் வளர்த்து, பணம் கொடுத்து தங்களை நாங்களும் உங்காளுதாங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. இது மூலமா நெருக்கம் காய்ச்சிக்கிறாங்க. வீட்டில் புது புது வைணவ படங்களை வச்சுக்கிறாங்க. தங்களுடைய கருப்புசாமி மாடசாமியை தூக்கி எறிஞ்சிட்டு சாமி ரூம்னு ஒன்று வச்சு பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பிஜேபி உள்ள வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். புது புது பண்டிகைகள், பிரதிஷ்டை, அச்சய திருதை, இதெல்லாம் எப்போ இருந்தது? 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. பிள்ளையார் சுத்திங்கிறது எளிமையாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த களிமண்ணை வச்சு இது பண்ணி குளக்கட்டை கொட்டி ஜாலியாக பசங்க விளையாடுவாங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்னு அது ஒரு முஸ்லீம் மத கலவரத்துக்கு காரணமாக இருக்குது. இப்படித்தானே ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா உள்ள வர்றாங்க. மதத்தின் பேரிலையும், கடவுளின் பேரிலையும், சடங்குகளின் பேரிலையும். இந்த சடங்குகளின் மீது கேள்வி கேட்கிற அளவுக்கு அறிவு இல்லாத பெண்களும் குடும்ப உறுப்பினர்களும் இருந்தீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும். ஒரு புது சாமியாரு, புது பிராமின்னு இவங்க காலில் விழணும், எந்திரிக்கணும். அவங்க சொல்ற மந்திரங்கள் எவ்வளவு ஆபாசமா இருக்கு, அதுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுமா? எதுவும் கிடையாது. அவங்க அப்படியே சுவாகான்னு சொன்னா கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு தமிழர் வீட்டுக்குள்ள தமிழர் அல்லாத மொழியை சொல்லி வீட்டுக்குள்ள நெருப்பு வளர்த்து யாகம் வளர்க்குறாங்க. ஒரு சுயமரியாதை திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தினுடைய மூத்த தலைவர் அதை வரவேற்கிறாரு. அவங்களுக்கு பணம் வேற கொடுக்குறாரு. இனிமே நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சா என்ன, கூட்டணி வைக்காட்டி என்ன? இந்த அளவுக்கு வெளிப்படையா இந்துத்துவ கருத்தியல் உள்ள வருது, பார்ப்பனியம் உள்ள வருதுங்கிறதப்ப வெளியே வந்து நீங்க பிஜேபியோட பொலிட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? பிஜேபியோட கனவு நிறைவேறிச்சே. ஒவ்வொரு திமுக காரங்க உள் வீட்டுக்குள்ளேயும் பிஜேபி போயிருச்சே. பண்டிகைகள், கடவுள், புது புது சாஸ்திர சம்பிரதாயங்கள், இது மூலமா தானே பாஜக வளருது. பாஜக ஜெயிக்கணும்னு நினைக்கிற கட்சி கிடையாதுங்க, கொள்கை ரீதியான கட்சி. இந்து ராஷ்டிரா, தமிழ்நாடு தான் பாக்கி. இப்ப துரைமுருகன் மாதிரி எல்லா வீடும், எல்லா திமுக தலைவர்கள் வீடு இருந்தா பிஜேபிக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும். பிராமணர்கள்ட்ட போறது, கோவில்கிட்ட போறது, சாமியார்கிட்ட போறதுன்னு வீட்டு பொண்ணுங்களை நீங்க அனுப்புனீங்கன்னா இயல்பா பிஜேபி வந்துடும். இப்போ உங்க வீட்டு பெண்கள் யாருமே எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்து தனுஷ் வந்தா ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா ஏன் தனுஷுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஏன் திராவிட இயக்கத்தை நம்ம ஓட்டு போடாம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு பேச தெரியாது. சமூக நீதி, இடஒதுக்கீடு, வன்னியர் இடஒதுக்கீடு, சாதி ஒழிப்பு, கம்யூனல் ஜீவோ, இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த யோகம், அந்த யாகம், அந்த ஹோமம், பிராமணரை பார்த்தா கும்பிடணும், பிராமணர் காலில் விழணும், நாமெல்லாம் கீழ் ஜாதி, பிராமணருக்கு கீழ் ஜாதி. அதான அர்த்தம். பிராமணரை கூப்பிட்டு வணங்குறீங்கன்னா அவங்க கீழ் ஜாதி தானே அர்த்தம். ஏன் நீங்க ஒரு வன்னியரை வச்சு யாகம் நடத்த முடியல, ஒரு உடையாரை வச்சு ஹோமம் நடத்த முடியல? அப்போ ஹோமம் நடத்துவதற்குன்னு ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி? பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்திருக்கணும். அந்த தகுதி வன்னியருக்கும் கிடையாது, உடையாருக்கும் கிடையாது, ஆசாரிக்கும் கிடையாது, தேவருக்கும் கிடையாது. வெளியே வந்து நீங்க அந்த சாதி இந்த சாதிங்களாம். என்னைக்கு பிராமணரை கூப்பிட்டு காலில் விழுந்து ஹோமம் வளர்த்து பணம் கொடுத்தா, சாமி எங்களை நாங்கள் உங்களவும் கிடையாது, நாங்களாம் சூத்திர ஜாதி, பிரம்மனோட காலில் இருந்து வந்தவங்க, ஹோமம் வளர்த்து என் பொண்ணு வாழ்க்கை சிறக்க வாழ்த்துங்க சாமினா. இன்னும் புரியாத சமஸ்கிருதத்திலையோ வடமொழியிலையோ அவர் என்ன சொல்றாரு கூட அவங்களுக்கு தெரியாது. சரியோ தப்போ அரிசி நெய்யெல்லாம் போட்டு, இது போக அவங்க வீட்டுக்கு அக்ரஹாரத்துக்கு நெய் அரிசி பணம் கொடுத்து கையில இப்போ துரைமுருகன் வீட்டுக்கெல்லாம்னா நல்லா லட்சக்கணக்கில் அடிச்சிருப்பாரு அந்த புரோகிதர். இப்படியாக ஒவ்வொரு திமுக குடும்பமும் இருந்தா அப்புறம் எப்படிங்க திராவிட இயக்க சிந்தனைகள் வளரும், பெரியாருடைய கருத்துக்கள் வளரும்? ஏற்கனவே ஒரு சினிமா கவர்ச்சியில தமிழ்நாடு இப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இந்த உணர்வு, குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லையே. நம்ம இளைஞர்களே, நம்ம வீட்டு பெண்களை நம்ம அரசியல் படுத்தலையே. எல்லாம் திமுக வீட்டு பெண்கள் போட்டு போட்டு தானே நீங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, அந்த சின்ன பசங்க இளைஞர்கள்லாம். அப்ப இளைஞர்கள்ட்ட பெரியாரை பத்தியும் அண்ணாவை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவனா இருப்பான். எதுக்கு பிராமணனை கூப்பிடுறீங்க, எதுக்கு பார்ப்பனரை கூப்பிடுறீங்க? நம்ம அப்போ அவங்களுக்கு கீழ் ஜாதியா, நம்ம எல்லாரும் சமம் தானே அப்படிங்கிற கேள்வியா எடுத்திருப்பாங்கல்ல. நம்ம கருப்புசாமி முனியசாமி படத்தை வச்சா நடத்துங்க, நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க தாத்தா காலில் விழுந்து நடத்துங்க அப்படி கேட்டிருப்பாங்கல்ல உங்க வீட்டு பிள்ளைங்க. ஏன்னா உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க பெரியாரை அறிமுகப்படுத்தல, அண்ணாவை அறிமுகப்படுத்தல. அப்ப நீங்க பிராமணரையும் சங்கர மடத்தையும் சங்கராச்சாரியரை அறிமுகப்படுத்தும் போது அவங்க வந்து வெள்ளத்தோடு தான் அழகு, கருப்பா இருக்க நீ வந்து கீழ் ஜாதி, நாங்க மட்டும்தான் உயர்ந்த ஜாதி, என் காலில் விழு, நாங்க பேசுற புரியாத மொழியை கேளுங்கிறப்ப அவங்களுடைய அடுத்த தலைமுறை இயல்பாக இந்தி ஆதரவு, சமஸ்கிருத ஆதரவு, பிராமண ஆதரவு, இந்த தன்மையுடன் வரக்கூடிய சினிமா கவர்ச்சி ஆதரவுன்னு போய் இப்படிதான் ஓட்டுகளும். நீங்க இப்படி இளைஞர்களை உருவாக்கி வச்சதுக்கு அப்புறம் தனுஷ் வரலாம், ஜிவி பிரகாஷ் வரலாம். இனி இப்படிதான் தமிழ்நாடு. பிஜேபிக்கு ரொம்ப கொண்டாட்டம். யாரையாவது ஒருத்தர் இந்த மாதிரி முகங்களை மாத்திட்டே இருக்கும். இன்னைக்கு விஜய், நாளைக்கு தனுஷ். 2 வருஷத்துல இது அன்பாப்புலர் ஆயிடுச்சுன்னா அடுத்த தனுஷ்.
ஆக மொத்தம் திராவிடம் இனி வரக்கூடாது, முற்போக்கு இங்கே வரக்கூடாது. ஏன்னா அரசியல்படுத்த வேண்டிய திராவிட இயக்கத்து பிள்ளைகளே, பெரியாரிஸ்ட் பிள்ளைகளே இப்படி சினிமா கவர்ச்சியிலையும் பார்ப்பன முகத்திலையும் இருந்தால் முடிஞ்சு. நீங்களே பிராமண முகத்தை இது பண்ணுறீங்க, தமிழன் கேவலமானவன் நீங்களே சொல்லி தரீங்க, தமிழன் கீழ் ஜாதி நீங்களே சொல்லி தரீங்க. அப்புறம் எப்படி இது விளங்கும்? பிராமணன் காலில் தமிழன் விழணுங்கிறத ஒரு துரைமுருகனே வீட்டுக்கு திருமணத்திலே வரவேற்பிலே அப்படி இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? என்னமோங்க, நான் தான் சொல்கிறேன், இனிமே தமிழர்கள் நம்ம வரலாறு, நம்ம மொழி, நம்ம இனம், நம்ம தமிழ்நாடு, பெரியார் யார், திராவிட இயக்கம் யார், என்னென்ன விஷயங்கள் நடந்தது, மனுதர்மம்னா என்ன, இதை எதிர்த்து என்னென்ன போராட்டங்கள் வந்ததுன்னு நீங்களா படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, திமுகவுடைய மூத்த தலைவர் இப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது திமுகவுக்கே அழிவு தான். இப்போ வந்து உங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட இளைஞர்களே இதை பார்த்து சிரிக்க மாட்டானே, கேட்பானே, என்னங்க எங்களுக்கு பகுத்தறிவு, பார்ப்பன எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்புன்னு சொல்லிட்டு பிராமின் காலில் விழுன்னு நம்ம இப்போ துரைமுருகன் ஐயா சொல்றாருன்னு கேட்க மாட்டாங்களா? நாமும் ஒரு பத்திரிகையாளராக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பவராக, மதச்சார்பற்ற சிந்தனையாளராக நான் முன்வைப்பதெல்லாம், நீங்கள் திராவிடம், பகுத்தறிவு, சாதி ஒழிப்புன்னு பெரிய பிரச்சாரம் செய்ய வேணாம். குறைந்தபட்சம் நீங்கள் பார்ப்பனர்களுக்கு அடிமையாக, பிராமணர்களுக்கு அடிமையாக இது மாதிரியான ஒரு இந்துத்துவ பண்டிகைகளையும், பிராமணர்களை குளிர்விக்கிற பண்டிகைகளையும், தமிழர்களை இழிவுபடுத்துகிற இந்த மாதிரியான விழாக்களையும் நிகழ்ச்சிகளும் நடத்தாமல் இருந்தாலே போதும். தமிழர்கள் சுயமரியாதை ஆயிடுவாங்கங்கிறதான் நான் தெரிவிச்சுக்கிறேன். பார்ப்போம் தமிழ்நாடு என்ன போகுதுன்னு தெரியல. தொடர்ச்சியான படிப்பு, வாசிப்பு, இயங்கிக் கொண்டே இருப்பது, அரசியலை தெரிந்து கொண்டே இருப்பது மட்டும்தான் இந்த மாதிரியான தீய தன்மையிலிருந்து நம்மளை விலக்கி நம்மளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும். பார்ப்போம். தமிழர்களை அரசியல்படுத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அந்த யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்க வேண்டிய கடமையும் பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. தொடர்ந்து அரசியல்படுத்துவோம், மக்களிடம் தொடர்ந்து உரையாடுவோம், களமாடுவோம். இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.